அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ப்ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுதில் நற்புலரி தளத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நாளும் நல்லதொரு செய்திகளை அதிகாலை பொழுதில் வழங்கி வரும் நற்புலரின் 453வது நாளில் புதிதாக நமது தளத்திற்கு இன்று வருகை புரிந்து பெண் நேற்று இன்று நாளை என்கிற தலைப்பில் தனது கருத்துரையை வழங்க இருக்கும் ஆளுமையை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் MA MAd MPhil பட்டதாரி. சற்றேறக்குரிய 40 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வித்துறையில் பணியாற்றி வரும் நபர் இவர். மேலும் HR துறையிலும் அவருடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஆம்பூரை சேர்ந்த பரிதா ஷூஸ், NLC நெய்வேலி, RMKV டெக்ஸ்டைல், சக்தி மசாலா, பாவை இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம், இப்படி பல முன்னணி நிறுவனங்களில் ஹியூமன் ரிசோர்ஸ் பயிற்சியாளராகவும் தனது பங்களிப்பை மிக சிறப்பாக வழங்கி வந்து கொண்டிருப்பவர். மேலும் தமிழ்நாடு சயின்ஸ் பாரத்தின் ரிசோர்ஸ் பர்சனாகவும் அவர் தனது பங்களிப்பை வழங்கி வருகின்றார். தற்சமயம் வாணியம்பாடியில் உள்ள ஒரு கல்வி ஸ்தாபனத்தின் இயக்குனர் அவையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கல்வி பணியை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வரும் ஆளுமை இவர். இவர்தான் மேடம் மங்கையர்கரசி அவர்கள். ஆம், மேடம் மங்கையர்கரசி அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து பெண் நேற்று இன்று நாளை என்கிற தலைப்பில் அவரை கருத்துரையை நாம் அனைவரும் கேட்போம். தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் அம்மையார் அவர்களே, தங்களுடைய பயிற்சியை கருத்துரையை வழங்குங்கள். நாங்கள் அனைவரும் கேட்டு பார்த்து கண்டு ரசிக்க காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். ஆடியோ கிளியரா இருக்குங்களா சார்? எஸ், ஹலோ, ப்ளீஸ். ஓகே. சோ நற்புலரியில் தளத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திய திரு லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாள் என்னால் வர முடியவில்லை, அதற்கும் நான் வருத்தப்படுகிறேன். இன்று நான் காலையிலேயே இப்படி இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு இதனும் ஒரு ஹாட் டாபிக்கா தான் தெரிஞ்சது. காலையில இப்படி ஒரு ஹாட் டாபிக்ல பேசுறது அப்படின்றது ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பெண் என்னும் பொழுது சிலதெல்லாம் அப்படியே பொங்கிடுவோம்ல, அது மாதிரி எல்லாம் கூட உண்டு. இருந்தாலும் நம்முடைய கருத்துக்களை நாம் அனைவருமே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுதான். அந்த தலைப்பு மிக தேவையான ஒரு தலைப்பு. எல்லாருமே இதை பத்தி நம்ம சிந்திக்கணும். ஏன்னா மொத்த ஜனத்தொகையில 50% பெண்களா இருக்கும் பொழுது, ஒரு சாரர் வளராமல் இருக்கும் பொழுது அந்த சமுதாயமே கொஞ்சம் பின்னோக்கி போயிடும். அதனால இதை பத்தி நம்ம சிந்திக்கணும். இதோட வளர்ச்சிக்காக அனைவரும் சேர்ந்து பாடுபடணும். அப்படின்னும் போது இந்த தளத்துல நற்புலரியில இருக்கிறவங்க இப்படி ஒரு டாபிக்க கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். முதல்ல இப்ப பெண் நேற்று இன்று நாளை அப்படின்ற தலைப்புல பாத்தீங்கன்னா காலம் மாறுபடலாம். ஆனா பெண்ணோட நிலைமை மாறுபட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா பெண்ணுக்கு எல்லா காலத்திலயுமே வரங்களும் சாபங்களும் சேர்ந்ததுதான் பெண்ணோட வாழ்க்கை. ரெண்டுமே இருந்துட்டு இருக்கு. எல்லா காலகட்டத்திலயும் வரங்களும் இருக்குது, சாபங்களும் இருக்கு.
வேணா அதனோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர அது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்துட்டு இருக்குது. அன்னைக்கு வந்து விறகு அடுப்புல சமைச்சாங்க, இன்னைக்கு கேஸ்ல சமைக்கிறாங்க. ஆனா சமைக்கிறவங்க யாருன்றதுதான் கேள்விக்குறி. சமைக்கிறது பெண் தான். இப்ப இன்னும் வருங்காலத்துல வந்து ஒரு வள்ளுவர் சோலார் உபகரணம் வரலாம், இல்ல லியூனார் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனா அந்த அடுப்படிக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவ யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண் தான். சோ அந்த நிலைமை வந்து மாறல இன்னொன்றது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஒரு ஃபிராக்ஷன் ரொம்ப லைட் பெர்சன்டேஜ் மாறி இருக்கலாம். ஆனா வந்து நிறைய பேர் வந்து இன்னும் சில விஷயங்கள் பெண் தான் செய்யணும் அப்படின்னு வந்து இந்த சமுதாயத்துல கட்டமைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது. சோ அத வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றதுதான் பார்க்கணும். நம்ம இப்ப பெண் போன காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா மதங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பெண்ணை சுற்றியே தான் கட்டமைச்சிருக்கிறாங்க. பெண்ணை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒடுக்கலாம். இப்ப பெண் வந்து நீ எப்ப எழணும், நீ வந்து எங்க போகணும், நீ வந்து என்ன செய்யணும், என்ன உடை உடுத்தணும், நீ வந்து யார திருமணம் செஞ்சுக்கணும், நீ எப்ப குழந்தை பெத்துக்கணும், எவ்வளவு இடைவெளி வேணும், எத்தனை பெத்துக்கணும், எல்லாமே வந்து அவங்க கையில கிடையாது, பெண்ணோட கையில கிடையாது. சோ அது இன்னைக்கும் அத வந்து ஒரு கலாச்சாரம், ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு நம்ம என்ன செய்யலான்றத வேணா நம்ம பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்போ அந்த காலத்துல வந்து கல்வியில வந்து சிறந்து விளங்குனாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஔவையார் இருந்தாங்க, காக்கை பாடினியார் இருந்தாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா எத்தனை பேர் அப்படின்னு வந்து ஒரு கணக்கு பண்ணும்போது பார்த்தா ஆண்பால் புலவர்கள் வந்து ஒரு 470 பேர் இருந்தாங்க அப்படின்னா பெண் வந்து ஒரு 45ல இருந்து 47 வரைக்கும் தான் இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10% பெண்கள் தான் வந்து படிச்சிருக்கிறாங்க. அதுலயும் வந்து என்ன மாதிரி வரையறை இருந்ததுன்னா, குடும்பத்துல இருக்கிற பெண்ணா இருந்ததுன்னா வந்து படிக்க கூடாது, கல்வியில இது பண்ணக்கூடாது. இப்ப குடும்பத்துல இருக்கிற எந்த பெண்ணும் படிச்சதா நமக்கு கிடையாது. குடும்பத்தை தாண்டி இருக்கிற பெண்கள், இப்ப ஔவையார் அப்படின்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து குடும்பம் எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு தனி பெண்மணி, ஒரு ஆளுமையான ஒரு பெண்மணி, அரசர்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருந்தவங்க, நல்ல காரியம் எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் கிடையாது. சோ அப்போ நம்ம இதுல பார்க்கும்போது கூட அதுதான், நீங்க சிலப்பதிகாரம் அதெல்லாம் பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து கண்ணகி ஒரு கல்வியில சிறந்த ஒரு பெண்மணி அப்படிலாம் கிடையாது. ஆனா அதே மாதவி வந்து மடல் எழுதினாங்க கோவலனுக்கு அப்படிலாம் வரும், அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதை கொண்டு வருவாரு. அப்ப படிப்புன்றது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குடும்பம் சாரா பெண்களுக்கு மட்டும்தான். குடும்பத்துல இருக்க பெண்ணு படிக்க கூடாது அப்படி அததான் அந்த சமுதாயம் விரும்பி இருக்குது அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு பரவாயில்ல, நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நிறைய பெற்றோர்களுக்கு என்னன்னா, பொண்ணு வந்து போனா போதும், ஒரு டிகிரி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடலாம். டிகிரி வந்து ஒரு அளவுகோல் மாதிரி, சரி இது வரைக்கும் முடிச்சிட்டோம், ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. சோ கல்விய வந்து பெண்ணுக்கான உரிமையாகவோ பெண்ணுக்கான வளர்ச்சியாகவோ நம்ம வந்து பாக்குற மனநிலை வந்து நிறைய இடத்துல இல்ல. ஆனா இப்ப கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குன்றதுதான் வந்து உண்மையான விஷயம். அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது அப்படிதான் நான் பாக்குறேன் நான். அதுவும் இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து இந்த பெண் கல்வி வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதுவும் எஸ்பெஷலி இப்ப நாங்க இருக்கிற மாவட்டம் திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கோவிட் அப்ப வந்து வளரிளம் பெண்கள், அதாவது டீனேஜ் பெண்களையே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கே வந்து ஒரு அனுபவம். போன வருஷம் ஒரு 12ஆம் வகுப்புல இருக்கிற ஒரு பெண் வந்து திருமணம் ஆயிருக்கிறான். அத வந்து மறைச்சு, அவ யூனிஃபார்ம் தானே, அதனால கழுத்துல அவ போட்டிருக்கிறது தெரியல, அதோடயேதான் அந்த பெண் வந்திருக்கா. அப்புறம் மெதுவா கடைசியில தான் நல்ல வேலை கசிஞ்சுது.
அது எப்படியோ அந்த பிள்ளைய பரீட்சை எழுத வச்சு அனுப்பிட்டோம் வெளியில. நல்ல வேளை அந்த கணவன் வந்து அவளை வந்து பள்ளிக்கூடம் அனுப்பினா அந்த 12வது படிக்க வச்சான்றதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சோ இது மாதிரி நிறைய கணக்கெடுத்தானா இந்த 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கல்வி வந்து கொஞ்சம் இதுவாயிருக்கு. கோவிடுக்கு அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பெண் கல்வி வந்து கொஞ்சம் குறைவு. அதாவது கட்டாய திருமணம் பண்றது, டீனேஜ் திருமணம் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்குது. இப்போ அந்த காலம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெண்களுக்கு ஒரு பெரிய குறிக்கோள் இருந்ததெல்லாம் தெரியல. அந்த பெண்களுக்கு என்னன்னா கல்யாணம் ஆகாத பெண்ணா இருந்தா தன்னோட தோழிங்க கூட இல்ல கனவுல கண்ட ஒரு ஆண்மகன் வந்து தனக்கு கணவனா வரணும், ஒரு நல்ல அழகான ஒருத்தன் கணவனா வரணும் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாகவோ இல்ல போர் நிமித்தமாகவோ வெளியூருக்கு போயிருந்தா அவன் ஒரு எந்த ஊரும் அவனோட இதுக்கு விளையாம நல்லபடியா அவன் திரும்பி வரணும், அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்ல குழந்தை செல்வம் நல்லா இருக்கணும் அப்படின்ற குறிக்கோள் தான் பெருசா இருந்தது. அப்படி ஒன்னும் ரொம்ப பெரிய வெளியில போகணும் அப்படிலாம் ஒண்ணு பெரிய சாதிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து ஊட்டல அவங்க அது இது வழியா. ஆனா இந்த நிலைமை வந்து இன்னைக்கு இருக்கு, கொஞ்சம் மாறிட்டு இருக்குது. இப்ப தனக்கான ஒரு வேலை வேணும் அப்படின்னு பெண் விரும்புறா, தனக்கான சுதந்திரம் வேணும், தனக்கான ஸ்பேஸ். இப்ப அந்த பெண்ணு வந்து வேலைக்கு போறாளோ இல்லையோ கணவன் கிட்ட கேக்குறா, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். சோ இத அவங்க வந்து நினைக்கிறாங்க, இத பேசுறாங்க அப்படின்னும் பொழுதே நமக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, பெண்கள் வந்து கொஞ்சம் சுயமா அந்த சுயத்தை பத்தி கொஞ்சம் நினைக்கிறாங்கன்றதே நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இன்னொன்னு என்னன்னா அந்த கற்பு அது இதெல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்ம பார்த்தோம்னா தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்திருக்குது. அதாவது உயிரை காட்டிலும் பெரிது கற்பு, நாணம் மானம் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கற்பு தான் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப பெருசா மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதனோட பார்வை வந்து மாறிடுச்சு. அதுவும் பாரதி போன்ற முற்போக்குவாதிகள் வந்த பிறகு அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, கற்புன்னு வந்துருச்சுன்னா அதை இரு கட்சிக்கும் பொதுவில வைப்போம் அப்படின்றார். ஓகே, சோ அத வந்து கற்புன்றதே கொஞ்சம் உடைச்சு நொறுக்குன்னு வந்து பாரதியார் தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து என்னன்னா அது உடல் ரீதியான ஒரு விஷயம் கிடையாது, மன ரீதியான விஷயம்தான் அப்படின்ற அளவுக்கு பார்வை மாறி இருக்கு. அந்த பேரடைம் ஷிஃப்ட் அப்படிம்போல அது கொஞ்சம் மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் சில கதைகள்லாம் பார்க்கும்போது ஜெயகாந்தன் போன்ற முற்போக்குவாதிகள்லாம் பார்க்கும்போது இன்னும் அதை நல்லாவே அலசி இருப்பாங்க. அந்த இந்த படத்துல வரும்ல, அந்த இந்த நாவல்ல நேற்று அந்த அந்த நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள்ல வரும்போது கங்காவோட அம்மா சொல்லுவாங்க, கங்கா வந்து நிக்கும் பொழுது இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது தலையில தண்ணிய ஊத்திட்டு நீ வந்து புனிதமாயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எப்படி வந்து அப்படியே ட்ரெண்ட் மாறி இருக்கு, ஒரு மனநிலை, ஒரு பெண்ணோட மனநிலையே ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்களோட மனநிலை மாறி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அதெல்லாம். சோ எதிர்காலத்துல எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தா பொண்ணுங்க எல்லாருமே இந்த கற்பாது புடலங்காய் தூக்கி போட்டுட்டு போற அளவுக்கு போயிடலாம். ஓகே, சோ இந்த மாதிரியான கற்பிதங்கள் சிலதெல்லாம் உடைத்த காலகட்டம் இதுதான். இன்னும் எதிர்காலத்துல வந்து இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நிறைய இன்னைக்கு இருக்கிற பெண்கள் இல்ல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பெண்கள் வந்து திருமணத்திற்கு தடையா இருந்த ஒரு விஷயம், திருமணம் ஆகாமலே போன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது பெரிய தடையா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதட்சணை தான். அதுவும் எஸ்பெஷலி முற்போக்கு இதுல கிடையாது, உயர் ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு இதுல வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தடங்களா இருந்திருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து இந்த விஷயம் இல்லை. அதுதான் நமக்கு ரொம்ப அந்த காலகட்டத்துல நாம வந்து மாறிட்டு இருக்கோமேன்னு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள்ல இது ஒண்ணு. அந்த காலத்துல மாப்பிள்ளை தான் வந்து போய் சீர் கொடுத்து பெண்ணை வந்து திருமணம் செஞ்சிருக்கிறான். பெண்ணுக்கு வந்து என்னன்னா, ஆண் வந்து ஒரு வலிமையான ஆணா இருக்கணும், ஒரு காளை அடக்கவனா இருக்கணும், அந்த மாப்பிள்ளை கல்ல தூக்கணவனா இருக்கணும், போர் புரிச்சவனா இருக்கணும். ஒரு தாய் கூட தன்னோட மகன் போருக்கு அனுப்புறது சந்தோஷமா தான் அனுப்புறான். அவன் வந்து
நெஞ்சில வந்து அவனுக்கு வந்து விழிப்புணர்வு இருந்ததா அப்படின்னு பாக்குற அளவுக்கு வந்து ஒரு தாய் வந்து ரொம்ப வலிமையா தான் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல. சோ அப்போ வந்து அந்த காலத்துல வந்து வரதட்சணை வந்து ஒரு வரதட்சணைன்ற வார்த்தையே கிடையாது. இதெல்லாம் வந்து பிற்காலங்கள்ல சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம் அது. அது பெண்ணோட வளர்ச்சிக்கு வந்து பாதகமா தான் இருந்திருக்குது. ஆனா அதே பெண் வந்து பெண்ணோட கணவன் வந்து இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கஷ்டப்பட்டிருக்கிறாங்க பெண்கள். சோ இந்த நீ வந்து கைம்பெண், நீ வந்து அதுக்குன்னு நோன்பு இருக்கணும். ஓகே, ஈவன் சாப்பிடுற விஷயங்கள்ல கூட சிலதெல்லாம் நெய் போன்ற விஷயங்கள்ல நீ சாப்பிடக்கூடாது. நீ வந்து தலைய மழிச்சுக்கணும், தலையில வந்து துணியை போட்டுக்கணும், பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, எத்தனையோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், மங்கள காரியங்கள்ல எல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்றதா இருந்தது. ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அதுல இருந்து வந்து பெண்கள் விடுபட்டு வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க திருமணமான பெண் யாரு, கைம்பெண் யாருன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தையே வேண்டாம் அப்படின்ட்டுதான் வந்து எல்லா இயக்கங்களும் போராடுகின்றன. நல்ல சமூக சீர்திருத்தவாதிகள் நமக்கு இருந்தாங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பேயே இதெல்லாம் வந்துருச்சு. சோ ஆங்கிலேயர் வந்ததுல வந்து நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட்டாலுமே கூட ஒரு சில சீர்திருத்த விஷயங்கள் பென்டிங் போன்றவர்கள் ராஜா ராம்மோகன் ராயுடன் சேர்ந்து செய்த விஷயங்கள் வந்து நிறைய. சோ இதுல வந்து நம்ம வந்து இந்த போன நூற்றாண்டுல பார்க்கும்போது பெரியார் வந்து இதுக்காக மிகப்பெரிய சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. பெண் கல்விக்காக, பெண் விடுதலைக்காக, பெண் மறுமணத்திற்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து நல்ல பலன் கொடுத்திருக்குன்னு தான் நாம சொல்லணும். இதெல்லாம் தூக்கி போடுங்க, கரண்டியை தூக்கி போட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொன்னவர் வந்து அவர். சோ பெண் வந்து மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவ விருப்பப்பட்டு அவ தன்னால் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து அது ஓரளவுக்கு இப்போ வந்து நடைமுறைக்கும் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். சோ இந்த சீர்திருத்த இந்த மாற்றம்லாம் வந்து பெண்ணுக்குள்ளேயே வந்து வரவேற்க ரொம்ப பெரிய, நம்ம எல்லாரும் சேர்ந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ரொம்ப பெரிய இடத்து பெண்கள் அப்படிலாம் கூட போக வேண்டாம். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க வீட்டுக்கு தினைக்கும் வந்து ஒரு காய்கறி வித்துட்டு ஒரு பெண் வருவா. இன்னைக்குமே வந்துட்டு இருக்காங்க. அவங்க கணவர் வந்து போன வருஷத்துல வந்து தவறிட்டாரு. ஒரு மாசம் அந்த அம்மா வந்து காயெல்லாம் எடுத்துக்கிட்டு வரல. அதுக்கப்புறம் வரும்போது பாத்தீங்கன்னா புதுசா வந்து தாலி கயிறை, மஞ்சள் கயிறை வந்து நல்லா புதுசா போட்டுக்கிட்டு என்னைக்கு இருக்கிற அதே நகைங்களோட பொட்டோட அந்த பொண்ணு வந்தது. நான் எதுவும் கேட்கல. அவளே சொன்னானா, அம்மா நான் வந்து வேற ஒரு ஊருக்கு வரேன், வீடு வீடா போய் காய் வைக்கிறேன், நான் வந்து இதுல வந்து கணவன் இல்லைன்ற விஷயம் வந்து எல்லாம் யாருக்கும் தெரியணும் அப்படின்றது நான் விரும்பல. அப்ப பார்வை வேற மாதிரியா இருக்கும், அதனால நான் புதுசா இந்த மாதிரி ஒரு கயிறு போட்டுக்கிட்டு வந்தேன் அப்படின்னா. அப்போ ஒரு படிக்காத பெண்ணுக்கே வந்து இவ்வளவு பெரிய இதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். ஒரு பெண்ணுக்கு இதை செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்ப இந்த பெண் வந்து படிக்காத பெண் கூட இதை உடைச்சிட்டால. சோ அந்த வகையில வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்போ அடுத்து வந்து ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சார்? இன்னும் 9 மினிட்ஸ் இருக்கு மேடம். 9 மினிட்ஸ். ஓகே சார். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பெண் வந்து தான் கால்ல நிக்கணும். அந்த பொருளாதார சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பெண்ணோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ வந்து முழுமையா வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சார்பு நிலைய, ஒரு டிபெண்டன்சிய வந்து தடுத்துட்டாங்கன்னா, அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா பெண்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நான் வந்து தந்தையை நம்பி இருக்கிறேன், இல்ல வந்து மகனை நம்பி இருக்கேன், இல்ல கணவனை நம்பி இருக்கிறேன். அவங்க கூட தான் என்னால வந்து வெளியில போக முடியும். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் வந்து நீ வந்து ஒரு டிபெண்டன்சியாவே இருக்கிறத வந்து பெண் வந்து முழுதுமா தவிர்க்கணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து டிபெண்ட் தான், எல்லாரும் ஆண் பெண் எல்லாருமே டிபெண்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து சுயமா சிந்திக்க தெரியணும்.
அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சோ அத வந்து வீட்டுல இருக்கிற ஆணும் மற்றவர்களும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ரீதியில வளர்க்கணும் அவங்கள அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். இன்னைக்கு பரவாயில்ல, நிறைய பேர் பெண்கள் வந்து வேலைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். சின்ன வேலையோ சாதாரண வேலையோ 100 நாள் வேலையோ இல்ல பெரிய ப்ரொஃபஸரோ இல்ல சந்திராயன் திட்டத்துல வந்து அவங்க விஞ்ஞானியா இருக்கிறாங்க. எல்லா வகையிலயும் நமக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் ஒரு சமீபத்துல ஒரு மகளிர் குழுவுல போய் பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து பொருளாதார சுதந்திரம் பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது, இங்க ஒரு 300 பேர் இருப்பாங்க பெண்கள். உங்கள்ட்ட எத்தனை பேர்கிட்ட உங்களோட ஏடிஎம் கார்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா 4 பேர் கை தூக்குனாங்க. அப்ப மீதி ஏடிஎம் கார்டு எல்லாம் யாருகிட்ட இருக்குன்னா அவங்க கணவர் தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ஆனா அவன் என்ன செய்யறான், நேரா எடுத்துக்கிட்டு டாஸ்மாக் போறதுக்கு அந்த ஏடிஎம் கார்டு அவனுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து நாள் பூரா வேலை செஞ்சாலுமே வந்து பணத்தை கையாளுற உரிமை வந்து இன்னும் நிறைய பெண்களுக்கு, ஈவன் படிச்ச பெண்களே, என்னோட வேலை செஞ்ச ஆசிரியர்களே நான் பார்த்திருக்கேன். எனக்கு ஏடிஎம்ல எடுக்க தெரியாதுன்ற ஆசிரியர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நான் எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு பணம் எடுத்து கொடுப்பாரு அப்படிம்பாங்க. சோ இந்த ஒரு மனோபாவத்தில இருந்து பெண்கள் கொஞ்சம் வெளியில வரணும், அனுபவிக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். சோ நம்ம டோட்டலா பார்த்தோம்னா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு ஆணாதிக்க சமுதாயமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ சில இடத்தை தவிர சில இடங்கள்ல சில ஜாதியினர் தாண்டி மத்தவங்க எல்லாமே வந்து ஒரு ஆணோட கட்டுப்பாட்டிலேயே தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். நீ வேலைக்கு போன்னு சொன்னாதான் போகணும், நில்லுன்னா நிக்கணும். இன்னும் அந்த இதுலதான் இருக்காங்க. நிறைய பெண்களோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நிக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை வளர்ப்பு ஒரு இது தடையா இருக்கும். குழந்தை வளர்க்கும் பொழுது நல்ல வேளை இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மாசம் கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 6 மாசம் நினைக்கிறேன். சோ இது வந்து ஓரளவுக்கு குழந்தைய வந்து கொஞ்சம் நல்லபடியா வளர்க்கறதுக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா லீவ் போட்டுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு இல்லாத அப்படியே வேலையை விட்டுட்டு போற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், இல்ல வீட்டு வேலை எதுவாக இருந்தாலும் 2 பேரும் பகிர்ந்துக்கணும்ன்ற வீடு வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. எல்லா வகையிலும் வளர்ச்சி இருக்குது. ஆனா எல்லாமே பெண் சார்ந்து இருக்கும் பொழுதுதான் வந்து பெண்ணோட வளர்ச்சி பாதிக்குது. இன்னைக்குமே நம்ம போய் எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேசணும்னு வைங்களேன், ஒரு ஆண் பக்கத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு நமட்டு சிரிப்பு தான். ஓகே, இதெல்லாம் ஈக்குவல் எல்லாம் ஆக முடியாது மேடம். அதுதான் அவங்களோட அது வந்து அந்த மைண்ட் செட் வந்து அப்படியே ஊறிடுச்சு காலமா. ஒரு 2000-3000 வருஷமா அவங்களுக்குள்ள ஆண் தான் எல்லாம் செய்ய முடியும், பெண் முடியாது அப்படின்ற இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இன்னைக்கு வந்து பெண் வந்து நல்லா வளர்ந்து செய்யறத பார்த்தாலும் கூட அது அவங்களால ஜீரணிக்க முடியல அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். நம்ம இதுக்கு வந்து சினிமா, இந்த டிவி சீரியல்லாம் இன்னும் கொஞ்சம் தூபம் போடுற விஷயங்கள் நிறைய இருக்குது. சோ பெண்ணோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மூட நம்பிக்கையில இருந்து பெண் வெளியே வரணும். நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணோட வளர்ச்சிய குறைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ்ட் ஆக்குது நிறைய விஷயங்கள். நீ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீ வீடெல்லாம் தொடச்சிட்டு தான் போகணும் அப்படின்னும் போது அந்த காலத்துல துடைக்கிறதுக்கான பர்பஸ் என்ன? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல 3 முறை கூட என்னைக்கெல்லாம் வந்து சுத்தம் கம்மியாகுதோ, ஏதாவது ஒரு அசுத்தமா விஷயம் நடக்குதோ நம்ம தொடச்சுன்னு தான் இருக்கிறோம். இன்னைக்குதான் துடைக்கணும்ன்ற விஷயம் கிடையாது. அந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க. என்னைக்கு உனக்கு வந்து நேரம் இருக்கோ அன்னைக்கு தொடச்சுக்கோ. அதுல இருந்து முதல்ல பெண் வெளியில வரணும். சோ இப்ப பெண், அதாவது பெண் சுதந்திரம்னு பேசுறதா இருக்கட்டும், இல்ல பெண்ணோட வளர்ச்சி எதை பேசினாலுமே வந்து முதல்ல பெண் வந்து நினைக்கணும், நான் வந்து வெளியில வரணும், நான் இதெல்லாம் செய்யணும்ன்ற அந்த சுய சிந்தனை வந்து அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆண் வந்து இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுலாம் அப்புறமான விஷயம். பெண்ணே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவளே ஸ்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க, கண்ட்ரோல் ஆயிட்டு. இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து பெண்ணோட உடல்நிலை தான் கெடும்.
எல்லா விதமான இல் ஹெல்த்தான விஷயங்கள் எல்லாமே வந்து பிபியா இருக்கட்டும், இல்ல டென்ஷனா இருக்கட்டும், எது சுகரா இருக்கட்டும், எதா இருந்தாலும் வந்து சீக்கிரம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் தான். ஐயோ நான் வேலைக்கு போறதுக்குள்ள, நான் வீட்டை துடைக்கணும், வேலைக்கு போறதுக்குள்ள நான் தலையை குளிக்கணும், யார் அடிச்சா? என்னைக்கு உங்களுக்கு விடுமுறையோ, என்னைக்கு நேரம் இருக்கோ, என்னைக்கு மனசு இருக்கோ அன்னைக்கு பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக வாழற ஒரு மனநிலைய வந்து பெண் குறைக்கணும். ஓகே. நான் இதெல்லாம் வந்து ஒரு நாளைன்ற பெண்ணுல வந்து இதெல்லாம் குறையும் கண்டிப்பா. பெண் வந்து மூட நம்பிக்கையில இருந்து விடுபடுவா. இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்ல வந்து எது தேவை, எது தேவையில்லைன்றத வந்து எடுத்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாம இருக்க வேண்டியிருக்குது. கண்டிப்பா வந்து வருங்காலத்துல பெண் வந்து இன்னைக்கு இருக்கிற பெண்ணை விட கொஞ்சம் தனக்கு அடுத்தவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, அடுத்தவங்க என்னோட இந்த விஷயத்துல எல்லாம் வந்து மூக்க நுழைக்க வேண்டாம், எனக்கான ஸ்பேஸ்ன்ற இடத்துல நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்லாம் பெண் நினைப்பான்ற ஒரு ஆப்டிமிசம் இருக்குது. அது எப்படி முடியும்னு தெரியல, பார்க்கலாம். ஆக பெண் இன்னும் வளரணும், பெண்ணுக்கான நிலைமை மாறணும், அத முதல்ல பெண் மாத்தணும். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ணணும். சோ அப்போ வந்து பெண் வளர்ச்சி சொன்ன மாதிரி 50% வந்து பெண்ணுன்னும் பொழுது அந்த சமுதாயம் வளர்ந்தாதான் இந்த என்டையர் பாப்புலேஷனுமே வளரும். இந்த 50% ஒண்ணுமே செய்யாத நம்ம ஒதுக்கி வச்சோம்னா மீதி இருக்கிற 50% ஆண்கள்ல வந்து எத்தனை பேர் குழந்தைங்க ஒரு 10% போயிடுவாங்க, முதியோர் ஒரு 5% போயிடுவாங்க, உடம்பு முடியாதவங்க ஒரு 5% போயிடுவாங்க. எல்லாம் போயிட்டு 20% தலையில 100% இதுவும் தலையில விழுந்ததுன்னா அந்த சமுதாயம் கண்டிப்பா மேல வராது. சோ நல்ல ஒரு ப்ரோக்ரசிவ் திங்கிங்கோட எப்படி மற்ற நாடுகள் வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குதோ அது போல நம் நாட்டு பெண்களும் ஆண்களும் முன்னே வர வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். ஓகே சார், எனிதிங் எல்ஸ்? தேங்க்யூ ஸோ மச் மேம். நல்லதொரு காலையில் நல்ல ஒரு செஷன் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேரை சிந்திக்க வச்சிருக்கீங்க. அருமையான ஒரு செஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நற்புலரில் கலந்து கொண்டதுக்கு இன்னும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செஷன் அட்டன் பண்ணுங்க, ஃபீட்பேக் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிருத்திவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இல்ல, இது சம்பந்தமா கொஞ்சம் நம்ம விவாதிச்சா கூட, இப்போ ஒருவேளை நான் சொன்னது எதுனா மாற்று கருத்துக்களா இருந்தா கூட விவாதிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எல்லாமே நற்புலரில் அனைத்து ஆளுநர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையான செஷன் இன்னைக்கு. ஒரு ஆசிரியர் பிளஸ் ஒரு HR ட்ரெயினர் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு செஷன் கொடுக்கும்போது அதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா இருக்கு. ஆழ்ந்த கருத்துக்கள் ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள கருத்துக்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியும் இந்த பயிற்சியில. பெண்கள் வந்து எனக்கு நான் என்ன இப்ப நினைக்கிறேன் அப்படின்னா, மேம் சொன்ன மாதிரி கல்வி தரம் உயர உயர ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மூட நம்பிக்கைகள் பல பிரச்சனை வெளில போயிடும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேலஞ்சஸ் என்னன்னா, பெண்கள் வந்து தன்னுடைய சுதந்திரம், தன்னுடைய அடுத்த லெவலுக்கான பரிணாமம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அடிப்படை ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு மேம். அது எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய விஷயம் தான். சோ பெண்களை கண்டிப்பா அடிமைப்படுத்துறதுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஆணும் பெண்ணும் சரிசமம். அதுல எந்த ஆணும் பெண் பிரிச்சு பாக்குறது எனக்கு கேட்டா தவறுன்னு சொல்லுவேன். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு பெண் வந்து ஒரு தாயா அந்த குழந்தைய பாத்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா மாதிரி. அது வந்து ஒரு அப்பா அப்படிங்கறத தாண்டி அந்த பெண்ணுக்கு, ஏன்னா இன்னைக்கு யாரை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க சொல்றது முதல்ல எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படிம்பாங்க. அப்புறம் கேட்டீங்கன்னா எங்க பாட்டி தான் ஃபர்ஸ்ட். அது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அதுக்கு பல காரணங்கள். அது உயிரோட கலந்த விஷயம். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொடர்ந்து வச்சுக்கோங்களேன். அதை பேசுறதுக்கான நேரம் நமக்கு பத்தாது. அது பெண்களை வந்து உயர்ந்த இடத்துலதான் நம்ம சமுதாயத்துல வச்சிருக்காங்க. கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்துல கொடுத்து பெண்களை வணங்கக்கூடிய சமுதாயம் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய சமுதாயத்துல நம்மளுடைய சமுதாயமும் உண்டு. சோ நம்ம கலாச்சாரத்தை எக்காரணத்துக்கு கொண்டும் மறந்துடக்கூடாது மேம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இதுல வந்து நீங்க சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். ஒரு பெண் வந்து கைம்பெண்ணா இருந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே தெரியல யாருக்கு நான் வெளியூர்காரி தானே, நான் வந்து என்னுடைய மேலான பார்வைகள் வந்து மாறும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து தாலி கட்டிட்டு நல்ல ஒரு 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 பட்டு பொட்டுலாம் வச்சுட்டு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து அந்த பொண்ணு வரா அப்படிங்கிற போது அந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. அதுக்கு அந்த பெண்ணுக்கான துணிச்சல் மிகப்பெரிய விஷயம் மேம். அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. ரொம்ப அருமையான விஷயம்.
ஒரு காலத்துல வந்து பெண்கள் சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் உரிமை எல்லாம் பேசுவாங்க. ஆனா தன்னுடைய பர்சனல் லைஃப்ல படு கேவலமா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல அவங்க பெண்கள் வந்து வீட்டுல வந்து ரொம்ப ஒரு போக பொருளாகவும் அடிமையா தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க கம்யூனிகேஷன் மாறிடுச்சு மேம். எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் போய் சேருது, என்னென்ன நடக்குது ஏதுன்னு சொல்லிட்டு. சோ பெண்கள் அவர்களுக்கான பார்வையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா தயவுசெய்து எது நல்லது எது கெட்டதுங்கிறது பகுத்து அந்த பெண்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த கல்வி பயன்படும் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான செஷன் மேம். தேங்க்யூ சோ மச். ஃபீட்பேக் கொடுக்கறதுன்னா உங்களுடைய செஷனுக்கு ஒரு நாள் பூரா கொடுக்கணும் மேம். அவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஒரு ஆசிரியராகவும் ஒரு ஹெச்ஆராகவும் நீங்க வந்து அந்த ட்ரைனிங் கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேம். தேங்க்யூ சோ மச். வணக்கம் சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா அவர்கள், பிருத்திவிராஜன் ஐயா அவர்கள் கூறியதைத்தான் நானும் கூற விரும்புகிறேன். அந்த பெண்ணு செஞ்சது தன்னுடைய பூவும் புட்டும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனா அதற்குரிய காரணம் அவங்க சொல்றாங்க இல்லையா, அது வேற மாதிரி இருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு பாருங்க. அந்த காரணம் என்ன சொல்றாங்க, எனக்கு இது ஒரு பாதுகாப்பாவும் இருக்கட்டும்னு சொல்றாங்க. அது இல்லாம என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லி, ஏமா உனக்கு பூ போட்டெல்லாம் வச்சா நல்லா இருக்குமா, அது மாதிரி வச்சுக்கமா அப்படின்னா, பாதுகாப்பு அவங்களுக்கு ஈவன் இல்லாம இருந்தாலும் இருக்கும் சமுதாயத்துல. அப்படி ஒரு சமுதாயம் வளர்ந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா எவ்வளவு சிறப்பா இருக்கும். இப்ப பாதுகாப்புக்காக அவங்க வைக்கிறாங்க. அது இல்லாம அடுத்தது ஒரு அருமையான ஒண்ணு சொன்னீங்க, கணவர் வெளியில போயிட்டு வந்தா நல்லா வரணுமேன்னு. அதுல எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாரை விடு தூதுல நாராய் நாராய் பணம் படுக்கிற பனையின் கிழங்கு பிளந்தன. அதுல வந்து அந்த நாரைக்கு தெரியுமா யாருகிட்ட இத சொல்லணும்னு. கையது பொத்து காலது பேலையில் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழை ஆளனை கண்டனம் எனுமே அப்படின்னு சொல்ற அந்த நாரைக்கு தெரியுமா எங்க அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்கும் சொன்னீங்கன்னா போதும்னு. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, எதிர்காலத்துல பெண்கள் வேலைக்கு வெளியில போயிடணும். இதே மாதிரி ஒரு புலவர் பாடணும், என்னோட கணவர்கிட்டையும் அவங்க அப்பாட்டையும் சொல்லு அப்படின்னு. கண்டிப்பா அவங்க எல்லாம் வளருவாங்க. என் மருமக வந்துடணும், எங்க பொண்ணு வந்துடணும், என் ஒய்ஃபு வந்துடணும் நல்லபடியா அப்படின்னு வருவாங்கன்னு வேறொரு புலவர் இது நாரை விடு தூதுக்கு பதிலா புறா விடு தூதுன்னு கூட வரலாம். அப்படி வந்ததுன்னா ஒரு நல்ல சமுதாயம் வளர்ந்ததாக இருக்கும். அம்மா அவர்களுக்கு மிக 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 நன்றி. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு மேல போட்டோ பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியுது, அத சொல்லணும்னு தோணுது. வந்து என்னுடைய பாட்டியும் தாத்தாவும் பக்கத்துல அம்மா கடலூர் அஞ்சலை அம்மாள் இப்போ ரீசெண்டா வந்து முதல்வர் கூட வந்து கடலூர்ல சிலையை திறந்தாங்க. பாட்டி வந்து 6 வருஷம் வந்து சுதந்திர போராட்டத்திற்காக ஜெயில இருந்தவங்க. ஒரு கடைசி குழந்தைய வந்து ஜெயில தான் இது பண்றாங்க. ஒரு 15 நாள் பரவல் கொடுத்து வெளியில வந்து குழந்தை பிறந்தவங்க திருப்பி உள்ள போனவங்க. 2 முறை கடலூர் கான்ஸ்டிடுவன்சில எம்எல்ஏவா இருந்தவங்க. நான் எதுக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அந்த ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னேயே வந்து ஒரு பெண் விடுதலை வந்து அந்த சுதந்திர போராட்டத்தின் வழியாக பெண் வந்து வெளியில வாங்க காந்தி சொன்னதுனால அது ஒரு மந்திரமா எடுத்துக்கிட்டு இவங்க வந்து வெளியில வந்து போராட்டத்துல இறங்கி, அப்பயும் வந்து ஒரு ஆணாதிக்கம் அதெல்லாம் இருக்குதுதான், போட்டிகள் இருக்கு, பொறாமைகள் இருக்கு, அதெல்லாம் மீறி வந்து அவங்க வந்து அவங்களோட குழந்தையும் அவங்க பெண்ணையும் வந்து அதுல ஈடுபடுத்தி மிகப்பெரிய போராட்டவாதியா அவங்க இருந்திருக்கிறாங்க. சோ அப்போ அந்த சுதந்திர போராட்டம்ன்றது வந்து வெறும் இந்தியாவுக்கான சுதந்திரமா மட்டும் இல்லாத பெண் சுதந்திரத்திற்கான ஒரு ஆரம்ப கட்டமாகவும் நான் பாக்குறேன் நான் இதை. சோ இந்த நேரத்துல வந்து இதையும் நான் சொல்லி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அம்மா ஒரே ஒரு செய்தி, அந்த உங்களுடைய பாட்டி உங்களுக்கு மட்டும் பாட்டி இல்ல, எங்க அனைவருக்கும் பாட்டி. நாங்கள் அவங்க அனைவரும், நாங்கள் இங்க இருக்கின்ற அனைவரும் வணங்குகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். தொடர்ந்து ஆனந்தன் சார், நீங்க ஃபீட்பேக் வழங்கலாம். உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடமுடைய செஷன் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு செஷனா இருந்தது. ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு இதமா இருந்தது. இதுல நானும் ஒரு கருத்தை ஆட் பண்ண விரும்புறேன். என்ன அப்படின்னா, அந்த காலத்துல சுயம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததாக நம்ம படிக்கிறோம்.
அந்த காலம் இப்போ வந்துட்டு இருக்குங்கிறது வந்து நான் கண்கூடா நினைக்கக்கூடிய பெண்கள் தனக்கு எந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளை வேணும், கணவன் வேணுங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். இன்னொன்னு அந்த காய்கறி விற்கிற பெண் எப்படி தாலியை புதுசா கட்டிக்கிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, மேடம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு குறுகிய காலத்துல அவங்க இன்னொரு துணையை தேடிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை எதிர்பார்க்கிறேன். ஆனா நமக்குள்ளேயே நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெண்ணுன்னு ஒரு தாலி இருந்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப பெண்ணே தன்னை என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, தன்னை வந்து குறைவாக நினைச்சுக்கிறா. இந்த சமுதாயம் என்னை இப்படி பார்க்க கூடாது. இந்த மாதிரி கட்டமைப்பு ஏற்கனவே இந்த ஊறி கிடக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை உடைச்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் பெண்கள் தான் செய்யணும். ஆண்கள் என்னைக்கும் தடையாக இல்லை அப்படிங்கறத வந்து இந்த பெண்கள் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்க இன்னும் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி கொண்டு அவங்க முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, தேங்க்யூ. நன்றி ஆனந்தன் சார். தொடர்ந்து ஏவிஆர் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலர் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வித்தியாசமான கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை வழங்கினார் திருமதி மங்கையர்கரசி அவர்கள். அதாவது குடும்ப அமைப்பில் ஒன்றி போனவர்கள் கல்வி சரியாக கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவருடைய கருத்து. ஓகே, அது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அதே மாதிரி குடும்ப அமைப்பில் உள்ளவர்கள் பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை என்று அவர் சொன்னார். அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அப்புறம் அதை எல்லாத்தையும் மீறி அந்த குடும்ப அமைப்பில் இருந்து கொண்டும் நீங்கள் படிக்கவும் செய்யலாம், பொருளாதார சுதந்திரத்தையும் அனுபவிக்கலாம் என்று பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும். அதை முன்னுக்கு வரக்கூடிய ஆண்களும் இப்ப முன்னுக்கு வர வேண்டும் என்று விரும்பும் ஆண்களும் இப்ப இருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல முன்னேற்றம் என்று சொன்னார்கள். அதுவும் வரவேற்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, பெண்ணுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். வேலைக்கு போறாங்களோ இல்லையோ, குடும்பத்துல இருக்காங்களோ இல்லையோ, எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நியாயமான ஸ்பேஸ் வேண்டும் என்பதை பெண்கள் விரும்புகிறார்கள் என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதுதான் உண்மையான முன்னேற்றம் சொன்னாங்க. ரொம்ப 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 கரெக்ட். இதெல்லாம் நான் அவர் சொன்ன அருமையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்று தெளிவாக சொல்லுவேன். நல்ல ஒரு சரளமான சிந்தனை, சரளமான உரைநடை, ஒரு பேச்சு. ஆனால் நான் ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்கிறது. அதாவது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ராஜாராம் மோகன் ராய், பாரதியார், முத்துலட்சுமி ரெட்டி என்று ஏராளமான பேர் ஈவேராவுக்கு முன்னாலேயே ஏராளமான சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். ஈவேரா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, பாரதியார் வந்து கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். அவர் இரு பாலருக்கும் பொதுவில் வைக்கும் சொன்னார். ஏன்னா குடும்ப அமைப்பை சிதைக்க விரும்பல. கற்பு ஒரு பொண்ணுக்கு இருக்கிற மாதிரி ஆணுக்கு இருக்கிறான்னு சொன்னாரு. அதுதான் உண்மையான முன்னேற்றம். ஆனா ஈவேரா என்ன சொன்னாருன்னா, ஒரு உடல் சுகத்துக்காக கற்பை தூக்கி போட்டுட்டு குழந்தையை பத்துக்காம நீ உடல் சுகத்துக்காக சந்தோஷமா இருக்கலாம் என்று